கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று நம்ம இரண்டாவது வார்த்தையை எடுத்துக்கலாம். அதில் சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று. தேவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த நாட்களிலே செயல்படுகிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அநேகர் இந்த நாட்களிலே நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அநேகருக்குள்ளே இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு குணம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாக மாற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே பலவிதமான சத்தங்கள் நம்மை நோக்கி கேட்டு கொண்டிருக்கோம். ஒரு புறம் கர்த்தருடைய சத்தம் கேட்டாலும் உலகத்திலிருந்து எழும்புகிற சில மனுஷ சத்தங்கள் நம்மிடத்திலே கேட்கிறது. அது மட்டுமல்ல, பிசாசின் சத்தங்கள் கேட்கிறது. இப்படி பலவிதமான சத்தங்கள் நம்மை சுற்றி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடுவிலே எது கர்த்தருடைய சத்தம் என்பதை அறிந்து நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்திலே அது ஜெயமாக முடிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தில் ஒரு மனிதன் ரெகோபயாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்காக அங்கே 2 சத்தங்கள் கேட்கப்பட்டது. ஒன்று கர்த்தர் கொடுத்த ஒரு ஆலோசனையாகிய முதியோரின் சத்தம், இன்னொன்று வாலிபர்களின் சத்தம் கேட்கப்பட்டது. ஆனால் அவனுடைய இருதயத்துக்கான நல்ல ஒரு சத்தம் என்ன அப்படின்னா, முதியோர் சொன்ன ஆலோசனையின் சத்தம் நல்ல சத்தமாக காணப்பட்டது. ஆனால் அவனுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய வயதுக்கு உட்பட்ட வாலிபர்கள் சொன்ன சத்தத்தை கேட்டு அவன் செயல்பட்டது நிமித்தம் அவனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யபாரத்தை அவன் இழந்து போனான். இந்த நாட்களிலும் இதே போலதான் அநேக சத்தங்கள். நம்ம நினைப்போம் நம்ம ஏதோ, ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு சத்தத்தின் கீழ் தான் என்ன செய்துட்டு இருக்கோம்னா இயங்கி கொண்டே இருக்கோம். ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சத்தம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கோம். ஆனால் அது எந்த சத்தம், எது கர்த்தர் பேசுகிற சத்தம் என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால், கர்த்தருடைய சத்தத்தின்படி நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் ஒவ்வொரு நாட்களிலும் அவர் தந்தருளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என ஒரு ரெகோபயாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தது ஒரு முழு இஸ்ரவேலையும் ஆளுவதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆனால் அவன் செய்த அந்த ஒரு சின்ன ஒரு காரியம், முதியோரின் ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபரின் ஆலோசனைக்கு செவி கொடுத்து அந்த சத்தத்துக்கு அவனுடைய செவியை சாய்த்தது நிமித்தமாக அவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த முழு இஸ்ரவேல் ராஜ்யத்தின் அந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் அந்த ஒரு ஆட்சி அவன் கையை விட்டு மாறி வெறும் 12 கோத்திரத்துக்கு ஆள வேண்டியவன் வெறும் 2 கோத்திரத்துக்கு ஆள வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் இதே போலதான். அநேக வேளை நாம் கேட்கக்கூடாத அநேக சத்தங்களுக்கு நாம் செவி கொடுத்தது நிமித்தம், கேட்கக்கூடாத அநேக காரியங்களுக்கு நாம் செவி சாய்த்தது நிமித்தம் இன்னைக்கு கர்த்தர் வைத்த திட்டத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்த அநேக நோக்கத்தையும் மறந்து போய் எதையோ போல் நம்முடைய வாழ்க்கை மாறி இன்னைக்கு தோல்விக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை அவர் நம்மோடு பேசுகிற வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஜெயமாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்கு இஷ்டமானதை எல்லாரும் பேசணும் அப்படின்னு விரும்புறாங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டோம்னா அதுக்கு இணங்க யாராவது பேசிட்டாங்கன்னா நம்ம உடனே அந்த காரியத்தை என்ன செய்வோம்னா செயல்படுவோம். ஆனால் அந்த காரியம் நம்ம மனதுக்கு இணங்காதது போல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா அந்த காரியத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறதே இல்லை, அந்த சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கிறதே இல்லை. கர்த்தர் எல்லா வேளைகளிலேயும் எப்போதுமே அவர் என்ன செய்ய மாட்டாருன்னா நம்ம மனதுக்கு ஏற்றபடி இதமான வார்த்தைகளை அவர் பேச மாட்டார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டிருந்த காலகட்டத்தில் அவர்கள் விரும்பினது அதே போலதான். அவர்களுக்கு இதமான வார்த்தைகள் பேசப்பட வேண்டும் என்று தேவனுடைய திட்டமும் நோக்கமும் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறை இருப்புக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் சித்தமுமாக இருந்தது. ஆனால் அந்த வார்த்தைக்கு விரோதமாக எரேமியா என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க இப்ப என்ன செய்யுங்க, இந்த கல்தையருடைய கையில நீங்க கண்டிப்பா போகணும், நீங்க பாபிலோன்ல கண்டிப்பா சிறை பிடிக்கப்படணும் அப்படின்னு என்ன செய்கிறார்னா எரேமியா பேசுறாரு. ஆனா அதுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி சொல்றாங்க, இல்லை இல்லை உங்களுக்கு சமாதானம் வரப்போகுது அப்படின்னு நிறைய இதமான
இதமான வார்த்தைகளை பேசுறாங்க. ஜனங்கள் எந்த வார்த்தைக்கு செவி சாய்த்தார்கள் என்றால், எது மனதுக்கு இதமான வார்த்தைகளோ அதற்கு தான் என்ன செய்தாங்கன்னா செவி சாய்த்தாங்க. இன்னைக்கும் இதே போலதான் அநேக வேளைகளில் பாவத்தை குறித்து கர்த்தர் கண்டித்து உணர்த்தும் போது, நாம் செய்கிற சில அக்கிரமத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசும்போது அதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு மனதில்லை. மாறாக ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வாதமாக பேசுறார் அப்படின்னா, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுறார் அப்படின்னா, அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கர்த்தருடைய சத்தம் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய சத்தத்தை அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், நாம் அதை கேட்டு நாம் செயல்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அது என்ன செய்யாது இருக்காது. தேவனுடைய சத்தம் அநேக வேளைகளில் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாதது போல் இருக்கும். ஆனால் அந்த சத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்குரியவைகளை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சத்தம் ஆரம்பத்திலே அதை கொஞ்சம் கூட நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு சாதகமாக இருக்காது. இதற்கு நீங்க வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈசாக்கை கர்த்தர் 100 வயதிலே அந்த ஈசாக்குங்கிற வாக்குத்தத்தத்தின் மகனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடுத்து கொஞ்ச நாளைக்குள்ளாக கர்த்தர் சொல்லுகிறார், அதே மகனை நீ எடுத்துட்டு போய் என்ன செய், மோரியா மலையில எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு சத்தம் நம்ம காதுல கேட்குது அப்படின்னா நம்ம நினைப்போம், கண்டிப்பா இது யாருடைய சத்தம் இல்லை, கர்த்தருடைய சத்தம் இல்லை. இந்த சத்தத்தை இந்த மாதிரி யாரும் என்ன செய்ய மாட்டா, கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டாரு, ஏன்னா கர்த்தர் தான் என் கையில வாக்குத்தத்தத்தையே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவர் எப்படி அதை திரும்ப கேட்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த ஒரு வேளையில இந்த ஆபிரகாம் எந்த மாறுதரமும் பேசாதபடி, எதையும் கர்த்தரிடத்துல திரும்ப என்ன செய்யல, ஆர்கியூ பண்ணல, டிஸ்கஸ் பண்ணல. அவன் அப்படியே என்ன செய்கிறான், அந்த சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆபிரகாமுக்கு நேரே வெளிப்பட்ட போது அந்த சத்தத்துக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய குமாரனை கூட்டிக் கொண்டு அவன் என்ன செய்கிறான், அந்த மோரியா மலைக்கு போகிறான். இவனுக்கு தெரியாது, இவன் நினைக்கிறான் கர்த்தர் வந்து அந்த நம்ம எபிரேயர்ல வாசிக்கும் போது அந்த வார்த்தையை அழகா சொல்லப்பட்டிருக்கோ, ஏன்னா தேவன் ஒருவேளை இந்த ஈசாக்கை பலியாக நான் ஒப்பு கொடுத்தாலும் அவனை மீண்டும் உயிரோடு எழுந்திருக்க பண்ணுவார் என்று அவன் விசுவாசித்தபடியால் அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேக சூழ்நிலைகளிலே இப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலகட்டத்தில், ஏற்றுக்கொள்ளக்கூடாதது போல் இருக்கிற கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே அநேக வேளைகளில் விசுவாசம் இருப்பதில்லை. நமக்குள்ளே என் தேவன் எனக்கு கொடுத்ததை அவர் நிச்சயமா என்னை சுதந்திரிக்க பண்ணுவார் என்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கும்னா, கர்த்தர் எந்த சூழ்நிலை என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே என்ன செய்வோம்னா கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்குள்ளே கீழ்ப்படிதல் இல்லாமல் போவதற்கு, இந்த மாதிரி கர்த்தருடைய சத்தத்தின்படி செயல்படாமல் போவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற விசுவாச குறைவு, அவிசுவாசம் நமக்குள்ள அதிகமாக இருக்கிறதுனால தான் பல கேள்விகள் நமக்கு எழும்போம். எப்படி இது சாத்தியம், எப்படி நம்ம மலைக்கு போக முடியும், எப்படி நம்ம அந்த இடத்துல போய் பலி செலுத்த முடியும், கர்த்தர் தானே பிள்ளையை கொடுத்தாரு, கர்த்தர் எப்படி திரும்ப கேட்பாரு, இப்படி நமக்குள்ள பல கேள்விகள் எழும்புவதற்கு ஒரு காரணமே என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு அநேக வேளைகளை விசுவாசிப்பதில்லை. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்திருந்தபடியால் அவன் என்ன செய்தானா, கர்த்தர் அவனோடு அந்த மோரியா மலையில கொண்டு போய் பலி செலுத்தும் சொன்ன போது எந்த மாறுதரமும் பேசாதபடி அவன் அப்படியே என்ன செய்கிறான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போகிறான். கர்த்தருடைய சத்தத்தின்படி அவன் அங்க செயல்படுகிறான். ஆனா கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த கர்த்தர் கடைசி வரைக்கும் அந்த ஆபிரகாமை சோதித்து பார்த்தார். சோதித்து பார்த்த போது கர்த்தரே தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், இல்லை இவன் வந்து நம்ம எந்த லெவலுக்கு போய் நம்ம பேசினாலும் இவன் கேட்கறதுல கரெக்டா இருக்கிறான், நான் இப்போது அறிந்திருக்கிறேன், இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்து கொண்டு அவனுக்கான ஒரு ஆட்டை அந்த மோரியா மலையிலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அநேக வேளைகளை கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராக வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு எந்த விதத்திலையும் சாதகமா இருக்காது. ஆனாலும் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்குரியவைகள்
எது என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்களுக்குரியவைகளை பரலோகம் இந்த நாளிலே அவர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலேயோ ஒருவேளை இப்படிப்பட்ட கர்த்தர் இப்படியெல்லாம் சொல்றாரு, இதன்படி நான் எப்படி வாழ முடியும், இந்த சூழ்நிலையில என்னுடைய சூழ்நிலைக்கு இந்த சத்தத்தின்படி இந்த வார்த்தையின்படி எல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற பெரிய நன்மையை நம்ம இழந்து போயிடுவோம். அந்த சத்தத்தை கேட்டு அவன் செயல்பட்டது நிமித்தம் அவனுக்காக முன்னமே ஆயத்தம் பண்ணின ஒரு ஆட்டுக்கடாவை அவன் அங்கே கண்டு கொண்டான். அல்லேலூயா. இந்த நாளிலையும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலையும் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை நம்மேல் துணிக்க பண்ணும்போது அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக நமக்குரியவைகள் என்ன என்று பார்த்து அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஒரு ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு பஞ்ச காலத்தில் ஈசாக்கு ஒரு முடிவெடுக்கிறான். இந்த தேசத்துல ரொம்ப பஞ்சமா இருக்கு, நம்ம இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய் என்ன செய்யலாம், குடியிருக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றான். பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ அந்த தேசத்துல போக கூடாது, இந்த தேசத்திலே நீ என்ன செய், குடியிரு. பஞ்சத்தை விட்டு நான் கொஞ்சம் தப்பிச்சு போகலாம் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல பஞ்சம் இருக்கிற அதே தேசத்துல குடியிருன்னு சொல்றாரு. அந்த சத்தத்துக்கு அப்படியே இந்த ஈசாக்கு செயல்பட்டது நிமித்தமாக அந்த ஈசாக்குடைய காரியத்துல அது பஞ்ச தேசமாக இருந்தாலும் பஞ்ச காலமாக இருந்தாலும் அதே தேசத்தில் அவன் விதை விதைத்த போது 100 மடங்கு பலனை கத்து பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத காலகட்டத்திலேயோ கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும் என்றால் அந்த சத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குரியவைகளை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 2வது நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் நமக்கு ஆரம்பத்தில் எப்படி தெரியும் அப்படின்னா ரொம்ப அற்பமாக தெரியும். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த அற்பமான அந்த சத்தத்தை கேட்டாலோ நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா முடிவிலே அது நமக்கு அதிசயமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கப்படும். அல்லேலூயா. ஒரு ஆபிரகாம் ஒன்றுமே தெரியாதபடி ஒரு விக்கிரகத்தின் பிடியில் இருக்கிற ஒரு மனிதன், அந்த விக்கிரகத்தின் பிடியில் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் ஏதோ கொஞ்சம் மேபி மனம் திரும்பி இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை நோக்கி வருது, நீ என்ன பண்ணு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு கர்த்தர் பேசுறாரு. எந்த விதத்திலையும் கர்த்தர் இந்த இடத்துக்கு தான் போனோன்னு ஒரு டெஸ்டினேஷனை கூட என்ன செய்யலைன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கல. சும்மா பிளாங்கா பேசுற மாதிரி கர்த்தர் பேசுறாரு. நீ என்ன பண்ணு, இப்ப செய்ய வேண்டிய காரியம் உன் தேசத்தை உன் இனத்தை உன் வீட்டை எல்லாத்தையும் விட்டு நீ புறப்படுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு. இந்த சத்தம் ஒருவேளை ஒரு அற்பமான ஒரு சத்தமாக இருக்கும். என்னது ஆண்டவரே, ஒண்ணுமே தெரியாம நான் நிக்கிறேன், இப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்படு அப்படின்னு சொல்றீங்கிறது மாதிரி தான் ஆபிரகாமுடைய பார்வையில அந்த சத்தம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த சத்தத்தை கேட்டு அவன் அப்படியே செயல்பட்டது நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் முன்பாக பெரிய ஜாதிகளுக்கு தகப்படாய் கர்த்தர் மாற பண்ணினார். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே இப்படிதான் கர்த்தர் சில வேளைகளே முற்காலத்திலே அற்பமான சில சத்தத்தை நம்முடைய காதுகளிலே கர்த்தர் கேட்க பண்ணுவார். ஒருவேளை இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிற சில பேருடைய அனுபவம் இப்படி இருக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தங்க நீ சர்ச்சைக்கு மட்டும் வான்னு கூப்பிட்டுருக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு சத்தம், ஒரு அற்பமான ஒரு சத்தம். இந்த சத்தத்தை மாத்திரம் கேட்டு நீங்க கீழ்ப்படிஞ்சு இன்னைக்கு தேவ சமூகத்துல இருந்து அவரை பின்பற்றினீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா சொல்றாரு, இந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிவது உண்மையானால் இந்த அற்பமான சத்தம் ஒரு நாள் உங்க வாழ்க்கையிலே அநேக அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு இப்படிப்பட்ட சில சத்தங்கள் கேட்கும் போது நம்ம அதை இது என்னைக்கும் இவங்க சொல்றது தான் அப்படி பழக்கப்பட்டது போல நம்ம மாறி போயிடும். சில வேளைகளில் கர்த்தர் சில காரியத்தை நமக்கு நம்ம கூட கர்த்தர் உணர்த்துவார். சில வேளைகளில் ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார், இல்லை நம்ம கூட இருக்கிற ஏதாவது விசுவாச பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பேசுவார், இல்லை நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கூட கர்த்தர் பேசுவார், இல்லை சில ஏதாவது ஒரு இயற்கையின் சில காரியங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஏதோ ஒரு விதத்திலே அற்பமாய் கூட கர்த்தர் நம்மோடு பேச முடியும். ஆனால் நாம் அந்த சத்தத்தை அற்பமாய் எண்ணாதபடி அந்த சத்தத்தின்படி நாம் செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணும். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் எதுவும் தெரியாதபடி அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் கேட்டு பரவாயில்ல இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சா போதும் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் விட்டு, ஒண்ணுமே முன்ன பின்ன தெரியாது, அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சத்தத்தை அவன் அதிகமா கேட்டு பழக்கம் இல்லை, முதல் முறையா கர்த்தருடைய சத்தத்தை
சத்தத்தை கேட்கிறான். இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன பண்றோம் அப்படின்னா, மணிக்கணக்கா தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா கூட இன்னைக்கு நிறைய வேளைகள்ல கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொண்டு செயல்பட நமக்கு மனசு இல்லை. ஆனா ஆபிரகாமுக்கு எந்த முன் அனுபவமும் இல்லை. முதல் முறையா ஒரு சத்தத்தை கேட்கிறான். அப்படியே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை வர வர கர்த்தர் பலத்து போக பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இந்த நாளிலேயும் ஒருவேளை இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டு நீங்க தேவனை பின்பற்றுவது உண்மையானால் வர வர கர்த்தர் உங்களை நிச்சயமாக விருத்தி அடைய பண்ணுவாரே தவிர உங்களை குறுகி போக குன்றி போக அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் அப்படி புறப்படும் போது ஆபிரகாமுடைய சகோதரர்கள் எல்லாம் இருந்தாங்க. கண்டிப்பா சொல்லி இருக்கலாம், என்ன நீ இப்படி எங்க போறேனே தெரியாம போற, எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போற, கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போலாம், இப்படி பல சத்தங்கள் வந்திருக்கலாம் ஆபிரகாமுக்கு நேரா. ஆனால் ஆபிரகாம் எதற்கு செவி கொடுக்காதபடி கர்த்தர் சொன்ன உடனே அந்த இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் புறப்பட்டு போன போது அந்த அற்பமான ஒரு சத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக அதிசயமான வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை சுதந்தரிக்கவும் பண்ணுவதற்கு காரணமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னும் சொல்ல முடியும். மூன்றாவதாக கர்த்தருடைய சத்தம் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டு கீழ்ப்படிவதற்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த சத்தத்தை கேட்டு நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாதுகாப்பை அது நமக்கு கொண்டு வரும். முழு தேசமும் முழு உலகமும் அழிக்கப்படலாம். ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிறவனுடைய குடும்பம் நிச்சயமாய் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. ஏடா ஒரு நோவாவுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. அந்த நோவாவுடைய நாட்கள்ல அந்த ஒரு காரியம் ரொம்ப புதுசா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ போ கொப்பேர் மரத்தை வெட்டு, அதை வச்சு ஒரு பேழையை உண்டு பண்ணு, இப்படி எல்லாம் உன் குடும்பத்தை உள்ள கொண்டு போ, இப்படி இல்ல மிருக ஜீவன்கள் எல்லாம் நீ உள்ள கொண்டு போ, இப்படி நிறைய காரியத்தை சொல்றாரு. வேதம் சொல்லுகிறது, நோவா அப்ப கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அப்படியே செய்தான் என்று. அந்த சத்தத்தை கேட்கும் போது மற்ற மனுஷர்களுடைய பார்வையில அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, எப்போ இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய வேலையை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நோவா அது ஒரு கஷ்டமான காரியமா இருந்தாலும் அந்த கர்த்தருடைய சத்தத்தின்படி அவன் செயல்பட்டது நிமித்தம் முழு உலகமும் அழிக்கப்பட்ட போது நோவாவும் அவனுடைய குடும்பமும் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே ஒருவேளை உங்க காதுகளுக்கு சில வேளைகள்ல கர்த்தர் உங்களோட பேசுவார், சில காரியத்தை நீ செய் அப்படின்னு. அது ஒருவேளை கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது கஷ்டமா இருந்தாலும் அதை நீங்க இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்பட ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாதுகாப்பை அது கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நோவாவுடைய பிள்ளைகள் எங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு நோவா கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து செயல்பட்டது நிமித்தம் அவனுடைய முழு குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலையும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், தேவ சத்தத்தை கேட்டு அது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இது கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார், நான் இதை செய்வேன் அப்படின்னு சில காரியங்கள்ல உலகத்துல நம்ம கர்த்தருடைய சத்தத்தின்படி செயல்படும் போது உலகம் பலவாறு நம்மை நிந்திக்கும், உலகம் நம்மை பலவாறு அற்பமாய் பார்க்கும். உலகம் சொல்லும், இதெல்லாம் எதுக்கு நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதை பண்றதுனால உனக்கு என்ன பிரயோஜனம், இப்படியெல்லாம் உலகம் பேசும். ஆனா அதற்கெல்லாம் செவி கொடாதபடி அந்த கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் அது நிச்சயமாக முழு உலகமும் ஒரு நாள் தத்தளிக்கும் போது நம்மை கர்த்தர் ஒரு பாதுகாப்பான ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தர் நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம அதை கேட்காம நம்ம இஷ்டமான ஒரு பாதையில் நம்ம போகக்கூடாது. கர்த்தருடைய சத்த ஆரம்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாதது போல இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோனா அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் நமக்குரியவைகளை அவர் பார்த்து கொள்வார். இரண்டாவதாக சொன்னேன், கர்த்தருடைய சத்தம் அற்பமாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றுவார். மூன்றாவதாக கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட கர்த்தருடைய சத்தத்தை நம்ம இப்படி கேட்கும் போது எப்படியெல்லாம் நம்ம செயல்படணும் அப்படின்னு ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை
சத்தத்தை கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும், எப்படி செயல்படணும்னு 3 காரியத்தை சொல்றேன். முதலாவதாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னா தாமதம் இல்லாமல் செயல்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகரோடு கர்த்தர் பேசினாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்படி நம்ம நாட்களை என்ன செய்துட்டு இருக்கோம்னா தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை செய்ய சொல்வார்னா, இன்னைக்கு அநேகருக்கு ரட்சிப்பை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து பேசுறா. என்னன்னா, நான் பிறகு ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், நான் இது என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, இந்த வயசுல எல்லா என்ஜாய்மெண்ட்டும் முடிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், ரட்சிக்கப்படுறேன்னு இவங்களே ரட்சிப்புக்கு ஒரு டைம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னும் சில பேர்ட்ட ஞானஸ்தானம் எடுக்க சொன்னா இல்லை அடுத்த டைம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இப்படின்னு தள்ளி போடுறாங்க. இன்னும் அநேகர்கிட்ட அபிஷேகத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னா இல்லை அதெல்லாம் எங்களுக்கு இப்போ தேவையில்லை, இப்படி அநேக காரியத்துக்கு தாமதம் பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராக வரும்போது அந்த சத்தத்துக்கு தாமதம் இல்லாமல் நாம் செயல்பட்டோம் என்றால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவன் ரொம்ப சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அதோட 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் அதோடைய 9வது அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நம்ம கேட்கலாம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரர் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அல்லேலூயா. அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லி இருக்கும், அவன் என்ன பண்றான் அப்படின்னா சவுல் என்பவன் இன்னும் அநேக ஜெப, 2வது வசனத்துல வாசிக்கும் போது இருக்கும், ஜெப ஆலயங்களுக்கு அங்க இருக்கிற ஜனங்களை துன்பப்படுத்தும்படி அவன் மேல அதிகாரிகள்ட்ட நிருபத்தை வாங்கி கொண்டு என்ன செய்கிறான், அவன் போறான். ஆனா 20வது வசனத்துல சொல்லி இருக்கு, அவன் அதே மாதிரி ஆலயத்துல போய் என்ன பண்றானா தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்தான், பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுலுடைய வாழ்க்கைய தேவன் சந்திக்கிறாரு. அவன் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எப்போ எங்கெல்லாம் துன்பப்படுத்தணும்னு திட்டம் பண்ணி போய் கொண்டிருக்கிறான். அந்த வேளையில கர்த்தர் சவுலை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்றாரு, உனக்கு என்னெல்லாம் செய்யணும் என்பதை நான் என்ன செய்வேன் சொல்லி தருவேன், நீ அனனியா என்பவனுடைய வீட்டுக்கு போன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படியும் போது அது அனனியா மூலமா இவன் என்னென்ன செய்யணுங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துறாரு, சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18வது வசனத்துல சொல்லியிருக்கோம், அவன் உடனே என்ன பண்றான் அப்படின்னா எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவன் அடுத்த செய்த காரியம் 20வது வசனத்துல சொல்லியிருக்கு, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே என்ன செய்கிறான், பிரசங்கித்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்படி அவனுடைய வாழ்க்கையில ஒரு பவுலை கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருக்கு பயன்படுகிற ஒரு பெரிய பாத்திரமா, இன்னும் ஒரு அநேக சபைகளை உருவாக்குகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எழுப்புவதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது எந்த விதத்திலையும் மாறுதரம் பேசாதபடி அவன் தாமதமின்றி செயல்பட்டதினால் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த தேசத்திலே கர்த்தர் செய்ய பண்ணினார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது நாம் தாமதிக்காதபடி அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டும் அவர் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று அநேகருக்கு ஆசை. ஆனா பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்யலான்னு இன்னைக்கு நம்ம தாமதப்படுத்திட்டே இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, இல்ல நீ தாமதமின்றி செயல்பட ஆரம்பித்தடா, உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு சவுலுடைய வாழ்க்கை, அவன் துன்பப்படுத்தினவன் தான் எல்லாரையும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சத்தமாக அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட போது அவன் எந்த மாறுதரமும் பேசாதபடி தாமதமின்றி செயல்பட்ட போது கர்த்தர் சவுலை கொண்டு அந்த எல்லா பகுதிகளுக்கும் அநேக சபைகளை உருவாக்கும்படி, அநேக ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தும்படி கர்த்தர் ஒரு பெரிய பாத்திரமாக அவனை பயன்படுத்தினார். இந்த நாளிலே நமக்குள்ளேயும் இப்படி தாமதம் இல்லாதபடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உடனே செயல்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும்னா கர்த்தர் நிச்சயமா நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போது
போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது நம்ம என்ன செயல்படணும் அப்படின்னா, முதல்ல சொன்னேன் தாமதம் இல்லாம செயல்படணும். ரெண்டாவது சாக்கு போக்கு சொல்லாம நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்தை காதுல கேட்டாலோ நிறைய சாக்கு போக்கு சொல்றாங்க. இந்த சூழ்நிலை எனக்கு செட் ஆகாது, இந்த காரியம் எனக்கு செட் ஆகாது. நீங்க ஒரு மோசேயுடைய வாழ்க்கையை இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். மோசே சாக்கு போக்கு சொல்லி செயல்பட்டது நிமித்தம் அநேக காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் அவன் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டா. நீங்க வாசித்தீங்க அப்படின்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் அவருடைய 3வது அதிகாரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் மோசையோடு பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது அந்த 3ஆம் அதிகாரம் ஃபுல்லும் கர்த்தரும் மோசையும் பேசுகிற கான்வர்சேஷன் இருக்கும். முதல் முறையாக மோசே சொல்றாரு, அந்த 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஃபர்ஸ்ட் சாக்கு போக்கு சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்னது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க சொல்ற மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கு என்னால எல்லாம் முடியாது, நான் என்னது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு. மோசேக்கு நல்லா தெரியும் அவனை குறித்து ஒரு பெரிய தேவத்திட்டம் என்ன செய்து இருக்கு அப்படின்னு. ஏன்னா மோசே ஆரம்பத்தில் இடத்துல 40 வருஷம் அதே எகிப்தில் அந்த அரண்மனையில் வாழ்ந்தவன் தான் யாருன்னா இந்த மோசே. அப்போ இவனுக்கு தெரியும் இவனுடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு, இவன் எங்கே பாதுகாக்கப்பட்டா, எப்படி இந்த அரண்மனையில் வளருகிறான் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் ஒரு காரணம் இல்லாமல் என்ன செய்யலடா இவன் அந்த அரண்மனை கொண்டு போய் வளர பண்ணல, கர்த்தர் ஒரு திட்டத்தோட வளர பண்ணினாரு. ஆனா இவன் அந்த இடத்துல என்ன பண்றானா, கர்த்தர் அவனோடு பேசின போது முதல்ல சொல்றான், என்னால இதான் முடியாது, நான் இதுக்கு என்னதுல எம்மாத்திரம், அதாவது நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்பதை அவன் அந்த இடத்துல முதல்ல என்ன செய்கிறானா வெளிப்படுத்துறான். ரெண்டாவது அவன் சாக்கு போக்கு சொல்றான். அவருடைய 13வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா சொல்றான், நீங்க சொல்றது ஓகே, இப்ப நான் போயிட்டேன் அப்படின்னா நீ என்ன நாமத்தினால வருகிறன்னு ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜனங்கள் மேலே சொல்கிறான் அடுத்த சாக்கு போக்கு. நான் போனாலும் ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் போனாலும் ஜனங்களெல்லாம் என்ன பார்த்து கேட்பாங்க, நீ எப்படி வந்து இப்படியெல்லாம் வந்த அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. யாருடைய நாமத்தை கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க அப்படின்னு என்ன செய்கிறான், அப்படி ரெண்டாவது மாத்துறான். அப்பவும் கர்த்தர் பதில் சொல்கிறாரு, இல்லை நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று என்ன செய்கிறாரு, அவனுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறாரு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவன் சாக்கு போக்கு சொல்கிறான். 4வது அதிகாரம் அதோடைய 1வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா அங்க சொல்றான், அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த இடத்துல கர்த்தர் வந்து தெளிவா மோசையோட கர்த்தர் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்ன செய்யணும், அவங்க இப்படியெல்லாம் அடிமைப்படுறாங்க, இப்படியெல்லாம் பாடுபடுறாங்க, என்னை நோக்கி முறையிட்டுட்டாங்க, இப்போ நான் உன்னை அனுப்ப போறேன். கர்த்தர் அவ்வளவு தெளிவாய் அவனோடு பேசியும் இவன் திரும்ப திரும்ப என்ன பண்றான்னா சாக்கு போக்க சொல்றான். அடுத்த சொல்றான், நான் இப்போ போனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவன் தன்னுடைய அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்காதுன்னு என்ன செய்கிறான், அந்த இடத்துல வந்து திரும்ப சொல்றான். 4வது பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பர்சனல் விஷயத்தை அங்கே ஷேர் பண்றான். 4வது அதிகாரம் அதோடைய 10வது வசனத்துல சொல்லுவான் திரும்பவும், நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னு என்ன செய்கிறான், தன்னுடைய பர்சனல் வீக்னஸ் அங்கே என்ன செய்கிறான் சொல்றான். இப்படி ஒவ்வொரு டைமும் கர்த்தர் இப்படி இல்லை அப்படின்னு பேச வந்தார்னா பேச பேச இவன் என்ன செய்கிறான், இவன் நம்பவர்கள்னு சொல்லும் போது கர்த்தர் நம்புறதுக்கு எதுவாக 2 அடையாளத்தை என்ன செய்கிறார், இவன் முன்னாடி காண்பித்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சாக்கு போக்கு சொல்றான், இல்லை நான் என்ன செய்ய மாட்டேன், இப்போ போக முடியாது, என் வாய் என்ன செய்யாது, பேச முடியாது, நான் இப்போ யாரும் மந்த நாவு திக்குவாய். கர்த்தர் அப்போ திரும்ப சொல்றாரு, இந்த மந்த நாவு திக்குவாயெல்லாம் யாரு படைச்சது, நான் தானே பார்வை உள்ளவனையும் குருடனை உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவன். அதுக்கும் அவர் என்ன செய்கிறார்னா பதில் சொல்றாரு. ஆனால் மோசேக்கு கர்த்தர் பதில் சொன்ன மாதிரி வேற வேதத்துல வேற யாருக்கும் என்ன செய்யல, பொறுமையா கர்த்தர் யாரிடத்திலையும் பேசல. கர்த்தர் திரும்ப என்ன செய்கிறார்னா இவனுக்கு பதில் சொல்றாரு. 5வது இவன் திரும்ப சொல்றான், ஓப்பனா ஆண்டோட்ட பேசிட்டான். என்ன பேசிட்டானா, நான் போக மாட்டேன், நீங்க அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. அப்ப கர்த்தர் அவ்வளவு நேரம் அவன்கிட்ட, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இப்படிதான் இருக்கிறோம், எவ்வளவுதான் அட்வைஸை கேட்கட்டும், அட்வைஸை கேட்க ஒன்று விட்டா ஒன்று மாற்றி என்ன செய்துட்டு இருக்கிறோம்னா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற எல்லா சாக்கு போக்குக்கும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. கொடுத்துட்டாலும் கடைசியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வேற யாரையாவது என்ன செய்யுங்க,
அனுப்புங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன்னு கடைசியில் நம்ம சொல்லி முடிக்கிறோம். இங்கேயும் மோசே என்ன செய்கிறான், கடைசியில் அப்படிதான் என்ன செய்கிறான் சொல்கிறான். இன்னைக்கு நம்மவும் நிறைய வேளைகளில் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் இப்படி தான் அடுக்கி அடுக்கி சாக்கு போக்க என்ன செய்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடைசி கர்த்தர் நம்மக்கிட்ட போராடி போராடி பார்த்து நம்ம கர்த்தர் தான் ஜெயம் கொள்றாருன்னு தெரிஞ்சவொன்னே கடைசி வார்த்தை, நான் போக மாட்டேன், நீங்கள் யாரையாக என்ன செய்யுங்க, அனுப்புங்க அப்படின்னு சொல்றோம். சொல்லும் போது அதுக்கு அடுத்த வார்த்தை அங்க சொல்லியிருக்கு, கர்த்தர் என்ன செய்தாராம், கோபம் மூண்டவராகி அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் கோபம் மூண்டவராகி யாரை கர்த்தர் கொடுக்கிறாரு, ஆரோனை கர்த்தர் வந்து மோசேக்கு துணையா கொடுக்கிறாரு. அப்போ ஆரோன் வந்து மோசேக்கு துணையாக கொடுக்கப்பட்டது கர்த்தர் வந்து விருப்பப்பட்டு கொடுக்கல, கர்த்தர் சித்தத்தின்படியோ திட்டத்தின்படியோ கொடுக்கல. இந்த மோசே சொன்ன சாக்கு போக்கி நிமித்தம் அவனுக்கு துணையாக கொடுக்கப்பட்டவன் தான் யாரு, ஆரோன். இன்னைக்கு நிறைய வேளைகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம செயல்படாதபடி இப்படி அடுக்கி அடுக்கி சாக்கு போக்கு சொல்றதுனால கர்த்தர் வந்து இப்படி அவருடைய சித்தத்தையே திட்டத்தையே மாற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் என்ன செய்கிறார்னா தள்ளப்படுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு ஆரோன் வந்தது நிமித்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பொன் கன்றுக்குட்டிங்கிற ஒரு பெரிய பாவம் உள்ளே நுழைவதற்கு இந்த ஆரோன் காரணமாக இருந்தான். ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இந்த மோசே அப்படியே கீழ்ப்படிந்திருந்தானா கண்டிப்பா அப்படி ஒரு பாவம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்திருக்காது. இன்னைக்கு நிறைய வேளைகளில் நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செயல்படாதது நிமித்தம் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உடனே தாமதம் இல்லாம நம்ம இன்னைக்கு நிறைய வேளைகளில் சாக்கு போக்கு சொல்றதுனால தான் இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுக்குள்ளே அநேக பாவங்கள் பெருகி கொண்டே இருக்குது. இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு மனது இருக்காது. ஆனால் கர்த்தர்னால திரும்பவும் சொல்றேன், நிறைய பேர் கவனிக்கல, திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நம்ம அநேகர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செயல்படாதது நிமித்தம் தான் இன்னைக்கும் நம்முடைய தேசம் பாவத்தின் படியில பாவத்தின் குழியில சிக்கி இருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம எந்த சாக்கு போக்கு சொல்லாம நம்ம செயல்பட ஆரம்பித்தோடா நம்முடைய தேசம் நிச்சயமா இந்த பாவத்தின் பிடியிலிருந்து நீங்களாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வருதா, தாமதம் இல்லாமல் அந்த வார்த்தைக்கு செயல்படுங்க. ரெண்டாவது, எந்த சாக்கு போக்கு சொல்லாதபடி நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செயல்பட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தில் இருக்கிற அநேக பாவத்தின் கிரியைகளை அவர் ஜெயம் எடுக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசே திரும்ப திரும்ப பேசினதுனால கர்த்தர் ஒரு ஆரோனை புறப்பட பண்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரோன் அப்படி இல்லை, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு வராரு. ஆனா இந்த மோசேக்கு உடனே செய்ய முடியல, திரும்ப திரும்ப கர்த்தரோடு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை இங்க இப்படிதான் அநேகர் என்ன செய்துட்டு இருக்கீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நிறைய பதில கொடுத்தோம், திரும்ப திரும்ப கர்த்தரோடு ஆர்கியூ பண்றீங்க. நீங்க ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு தாமதம் இல்லாமல் உடனே செயல்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மூணாவது, கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளை கேட்கப்படும் போது மாம்சத்தோட ரத்தத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா யோசனை பண்ணக்கூடாது. நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதோடைய 16-17 வசனத்தை வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதோடைய 16-17 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே 1வது அதிகாரம் 16-17 வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோட இரத்தத்தோடு யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பவுலுக்கு ஒரு கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுது. கர்த்தருடைய ஊழியத்தை எழும்பி நீ என்ன செய்ய, சபையெல்லாம் கட்டு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் அப்படி அவனோடு பேசின போது அப்போ பவுல் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவன் அந்த ஒரு பெரிய ஒரு படைத்தலைவன், ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்த ஒரு மனிதன், ஒரு நிறைய ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரன், நிறைய படித்தவன். ஆனா எதை குறிச்சோ தன்னுடைய மாம்சத்தோடோ இரத்தத்தோடு அவன் என்ன செய்யலாம் யோசனை பண்ணலாம். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுவதற்கு நிறைய வேளை நம்முடைய சுய மாம்சமும் நம்முடைய குடும்பமும் நமக்கு நிறைய வேளைகளை தடையா இருக்கும். இன்னைக்கு நிறைய
நிறைய பேர் இப்படி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, நான் வந்து குடும்பத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கு, இதெல்லாம் செய்துட்டு கத்தர் பேசுறத நான் செய்கிறேன், இதெல்லாம் எனக்கு காரியம் இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சிட்டு நான் கத்தர் பேசுறத செய்கிறேன். ரெண்டாவது, நம்முடைய மாம்சீக சிந்தைக்கு மாம்சீக இச்சை நிறைவேறணும் என்பதற்காக நம்ம நிறைய வேளைகளை கத்தருடைய சத்தத்துக்கு செயல்படாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணல. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய படைத்தலைவன், அப்ப எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி அவன்கிட்ட இருந்திருக்கும். ஆனா எல்லாவற்றையும் அதே நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு உடனே தாமதம் இல்லாமல் கத்தருக்காக செயல்படுறான். ரெண்டாவது, யாருக்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணல, நான் பண்றது கரெக்டா தப்பா, நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, யாருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணல. தன்னோடு பேசினவர் கத்தர் என்பதை அவன் நிச்சயமாய் அறிந்து கொண்டு அந்த கத்தருடைய சத்தத்துக்கு அவர் எந்த யோசனையும் பண்ணாதபடி அப்படியே செயல்பட்டது நிமித்தம் அவனை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய வைத்தார். அல்லேலூயா. ஏன்னா இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு சீஷனை பார்த்து ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுவாரு, நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னுவாரு. அவன் சொல்லுவான், இல்ல வீட்டுல எங்க அப்பா இறந்து போயிட்டு அவரை போய் அடக்கம் பண்ணிக்கிட்டு வாரேன்னு. ஆண்டவர் அதுக்கு கூட அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. சொல்லுவாரு, மரித்தோரை என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணட்டும், நீ இப்ப என்ன பின்பற்றி வா அப்படின்னு. நான் இதை இப்படி சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு கத்தருடைய காரியம், கத்தருடைய சத்தம் அவ்வளவு வேகமாய் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் நாம் அறியாதபடியினாலதான் இன்னைக்கு பல விதத்துல நம்ம மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படி, மாம்ச காரியங்களை நிறைவேற்றும்படி, நம்முடைய குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு அநேக வேளைகளில் செயல்படாம போகிறோம். ஆனா இந்த நாளிலேயோ இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தம் செய்ய நீங்க உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களை கொண்டு என் தேவன் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல கொஞ்சம் நம்ம முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாட்களில் உங்க சத்தத்தை கேட்டு செயல்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய சத்தத்தை அற்பமாக நம்ம எண்ணுறோம். அது அற்பமான தேவ சத்தமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதிசயமானவைகளை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார்.